ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன் கலாட்டாவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பைரவியும் சிந்துவும் அவங்க அப்பா வீட்டுக்கு சத்யராஜ் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பைரவியை பார்க்காம ஆறுமுகத்தால் இருக்க முடியல. அதனால தான் அன்னபூர்ணி ஒரு திட்டம் போட்டு இப்போ ஆறுமுகத்தை பைரவி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட பார்த்தா சத்யராஜும் சேர்ந்துக்கிட்டாரு. அவர் சின்ன பிள்ளை மாதிரி செம்ம காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ஆறுமுகம் வந்து அவங்க அப்பா சொன்னாருங்கிற பேரில் ஒரு வேலையை செஞ்சு பைரவி கிட்ட நல்லா பலாருன்னு ஒரு அரை ஒன்று வாங்கினாங்க. சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா ப்ரொமோவாக இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோடில், அதாவது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா சிவாவை பார்க்கறதுக்கு சிந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. கை உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காமெடி கலாட்டா ட்ராமாவை பண்ணி அவங்க நினச்ச மாதிரியே நல்லபடியாக சிவாவை பார்த்துட்டாங்க. நான் வந்து ஆட்டோ ஏற்றி விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபன் கலாட்டா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிவா சிந்துவை பிரிக்கிறதுக்காக தேவராஜன் பார்த்தா ஸ்னேகா கிட்ட அதாவது அவங்க சிவா வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த சிட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப இவங்கள்ட்ட நல்லபடியாக வந்து உயர்வாக பேசி அவங்க ரொம்ப நல்லவங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வந்து அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து ஸ்னேகா ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி சிந்து சிவாக்கு இடையில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே அந்த தம்பி சொன்ன பொய்யால் தான் இப்போ எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. எல்லாமே நமக்கு தெரியும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு. அதனால் அது ஒரு பயமாக இருக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்காக பார்த்தா எசக்கியை இப்போ மிரட்டி வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஏற்கனவே ஒரு ரவுடித்தனம் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்துக்கெல்லாம் ஆதாரத்தை பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ அவங்களையும் மிரட்டி வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் மகா என்ன சொன்னாங்க உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் இப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வரலான்னு நினச்சிட்டு போகிறீங்களா? நீங்கள் இனிமேல் வரவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லி மகா வேறு சொல்லி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எபிசோட் எல்லாமே அதிரடி சரவெடியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத எந்த டவுட்டுமே இல்லை. அதை காரணமாக காட்டி தான் பொதுவாகவே சீரியலில் ஏதாவது கொஞ்சம் சந்தோஷமாக ஃபன் கலாட்டாவாக எமோஷனலாக ஒரு மாதிரி ரொமான்ஸாக காட்டுறாங்கனாவே அடுத்த ஸ்டோரியில் ஏதோ பெரிய ஒரு பரபரப்பை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய சீரியலில் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நம்ம சிந்து பைரவியில் அடுத்து என்ன மாதிரி கதையை கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்ம கதையை இந்த சீரியலோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. அடுத்துன்னு சொல்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, நல்லா போய்கிட்டு இருக்க ஸ்டோரியில் வேறு ஏதாவது நெகட்டிவாக கொண்டு வந்து கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த சீரியலோட கதை ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. டிஆர்பி வைஸ் வந்து டக்குன்னு செம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ டைமிங்கும் மாத்திரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில். அந்த மாதிரி அப்டேட்லாம் கிடச்சிட்டு இருக்கும்போது கதையை எதுவும் மாற்றி ஏதாவது தப்பாக கொண்டு போயிடாமல் சூப்பராக கொண்டு போனாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான எபிசோட் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ வச்சு அடுத்த வாரத்துக்கான எபிசோட்டை சம்மந்தமாகவும் கெஸ் பண்ணி சூப்பராக நம்ம ப்ரோமோ பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.